அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் நெல் கொள்முதல் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என்று துணை முதல்வர் உதயநிதி மறுப்பு தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆகவே புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை விற்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு. அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிய வைக்க விரும்புகின்றேன். அதேபோல நெல் கொள்முதல் நிலையங்களில் குறைவான அளவே நெல் எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்றாண்டு குறுவை சாகுபடி காலத்தில் மொத்தமாகவே 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் 1 முதல் இந்த 50 நாட்களில் மட்டும் 300 நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்னமநாடு, ஒக்கநாடு, கீழையூர் கொள்முதல் நிலையங்களும் ஒரு நாளைக்கு 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் ஒரத்தநாடு, புதூர், திருவையாறு, விலங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. ஆனால் 800 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு லோட்மேன் அவரிடத்தில் கூறினார் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை நேற்று தெரிவித்திருக்கிறார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல ஏதாவது ஒரு நாள்ல 800 மூட்டைகள் லோட் செய்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம் கிடையாது.